இன்று தேவர் திருமகனாரின் 118வது பிறந்த நாளில் அவர் ஜெயந்தி முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மதுரை மாநகரில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அவருக்கு புகழஞ்சு செலுத்துகிறோம், மரியாதை செலுத்துகிறோம். எங்கள் மருத்துவரையா அவர்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் அவரை போற்றுவோம், வாழ்த்துவோம், அவரை வணங்குவோம். குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் மிகவும் வீரத்தோடு இருக்கிற முக்குளத்து மக்களுக்கு, தேவர் இன மக்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு மகத்தான தலைவர். அவர் நாட்டினுடைய விடுதலைக்கு போராடிய தலைவர் என்பதோடு அவர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புகழுக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரர். தமிழ்நாட்டை கடந்து வட மாநிலங்களிலேயும் அவருடைய பெயர் ஓங்கி ஒலித்தது. காரணம், நாடாளுமன்றத்தில் அவருடைய சிறப்புக்குரிய பணி. சிறப்புக்குரிய அந்த பெருமானாரை போற்றுகிற வகையில், வாழ்த்துகிற வகையிலே தான் இந்த மருத்துவரையா சார்பில் இங்கே வந்து வருகின்றிருக்கிறோம். குறிப்பாக இன்று பார்த்தால் தென் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் இளைஞர்களும் பெண்களும் பெரியோர்களும் ஒட்டுமொத்தமாக திரண்டு வருகிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி இந்த தேவர் இன முக்குளத்து பெருமக்கள் விவசாயத்தை நம்பியிருக்கிற ஒரு தொழிலாக கொண்டவர்கள். ஆகவே தந்தை பெரியார் குறிப்பிட்டதைப் போல நாடு விடுதலை பெற்றால் மட்டும் போதாது என்று வகுப்பாரி பிரதிநிதித்துவம் முழுமையாக அமுலாக்கப்படுகிறதோ அந்த நாட்டின் பிறப்பிடம், தமிழ்நாட்டின் புகலிடம் என்று சொல்லுகிறோம், தொட்டில் என்று சொல்லுகிறோம். அந்த வகையில் இந்த தென் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முக்குளத்து பெருமக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். வன்னியர்களுக்கு, கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு, நாயுடுக்கு, நாடாருக்கு, முதலியாருக்கு, செட்டியாருக்கு, இப்படி எல்லா சமுதாய மக்களுக்கும், பட்டியலின மக்கள் அவர்களுக்கும் பிரித்து வழங்கப்பட வேண்டும். எல்லா மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதுதான் மருத்துவரையாவுடைய நோக்கம். அந்த வகையிலே தான் இந்த நாளிலேயும் இந்த கோரிக்கையை அரசுக்கு முன்வைக்கிறேன். அதுதான் பெரிய அரசியல் செய்தியாக வர இது அது சம்பந்தமாக இன்னைக்கு தேவர் திருமணம் பற்றி மட்டும் பேசுவோம். நன்றி.